ஆபத்துல உதவுபவனே உண்மையான நண்பன் என்பதை ரஷ்யா மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது. இந்திய பெருங்கடலில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட துடிக்கும் இந்திய கடற்படைக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஒரு பிளாக்பஸ்டர் ஆஃபரை வழங்கியுள்ளார். இந்திய கடற்படைக்கு அவசரமாக நீர்மூழ்கி கப்பல்கள் தேவைப்படும் இந்த நேரத்தில் ரஷ்யா தனது பலமான கிலோ கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்கள் 3ஐ இந்தியாவுக்கு தர முன்வந்துள்ளது, அதுவும் மிக குறைந்த விலையில். விஷயம் இதுதான். இந்திய கடற்படையில் தற்போதுள்ள பல நீர்மூழ்கி கப்பல்கள் வயதாகிவிட்டன. 2030க்குள் பல கப்பல்கள் ஓய்வு பெறும் நிலையில் உள்ளன. இந்த இடைவெளியை சமாளிக்க உடனடி தீர்வாக ரஷ்யா இந்த திட்டத்தை முன்னிறுத்தியுள்ளது. ஒரு கப்பலின் விலை சுமார் $300 மில்லியன் குறைவுதான். அதாவது புதிய கப்பலை வாங்குவதை விட இது பல மடங்கு லாபகரமானது. பழைய கப்பல்களா என்று யோசிக்க வேண்டாம். இவை சாதாரணமானவை அல்ல. ரஷ்யா இந்த 3 கப்பல்களையும் முழுமையாக மாடர்னைஸ் செய்து இன்னும் 20 ஆண்டுகள் உழைக்கும் அளவுக்கு புதுப்பித்து தர உள்ளது. இதில் பொருத்தப்பட்டுள்ள ஆயுதங்கள் தான் ஹைலைட். நீருக்கடியில் இருந்தபடியே நிலத்தில் உள்ள இலக்குகளையும் எதிரி கப்பல்களையும் துவம்சம் செய்யும் கிளப் எஸ் ஏவுகணைகள் இதில் இருக்கும். இது சுமார் 300 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் வல்லமை கொண்டது. இது மட்டுமில்லாமல் எதிரிகளின் ரேடாரில் சிக்காத ஸ்டெல்த் கோட்டிங், அதிநவீன லித்தியம் அயன் பேட்டரிகள் என அனைத்தும் இதில் அடக்கம். ஏற்கனவே கடந்த டிசம்பரில் டெல்லி வந்திருந்த புதின் அணுசக்தியில் இயங்கும் அகுலா ரக கப்பலை தருவதாக உறுதியளித்தார். இப்போது அதற்கு முன்னதாகவே இந்த 3 ஸ்டீல் எலக்ட்ரிக் கப்பல்களை கொடுத்து இந்தியாவின் கரங்களை வலுப்படுத்தியுள்ளார். ஏற்கனவே INS சிந்து ரக்ஷக், சிந்துவீர் போன்ற கப்பல்கள் ஓய்வு பெற்றதால் ஏற்பட்ட வெற்றிடத்தை ரஷ்யாவின் இந்த புதிய வரவு கச்சிதமாக நிரப்பும் என்று பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் கொண்டாடுகிறார்கள். மலாக்கா ஜலசந்தி போன்ற முக்கிய பகுதிகளில் ரோந்து செல்லவும் சீனாவை கண்காணிக்கவும் இந்த கிலோ கப்பல்கள் தான் இந்தியாவின் துரும்பு சீட்டு. மொத்தத்தில் இந்தியா ரஷ்யா நட்பு மீண்டும் ஒருமுறை ஆழ்கடலில் உறுதியாகியுள்ளது.